வணக்கம் நண்பர்களே. கற்காலத்துல இப்படியும் நடந்திருக்கலான்ற கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத சுருக்கமா சொல்லணும்னா, பனிக்கட்டிகள் சூழ்ந்த பகுதியில ஒரு அணில் ஏற்படுத்தின பாதிப்பால மிருகங்களும் மனிதர்களும் இடம்பெயர்ந்து போறாங்க. அப்போ சேபர் டூத் சிங்க கூட்டம் மனிதர்களை தாக்குது. அதுல ஒரு கை குழந்தை மட்டும் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிடுது. இந்த பயவுள்ளைய மேனிங்கிற மேமத்தும் சிட்ன்ற கிரவுண்ட் ஸ்லாத்தும் கண்டுபிடிச்சிருதுங்க. ஆனா இதை எப்படியாச்சும் வேட்டையாடி திங்கணும்னு முயற்சி பண்ற சேபர் டூத் சிங்கம் டியாகோ இதுங்களோட சேர்ந்து குழந்தைய மனிதர்கள் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நடிக்க வருது. இது தெரியாம குழந்தைய தூக்கிட்டு கிளம்பின மேனியும் சிட்டும் என்ன பண்ண போதுங்க? அது மட்டும் இல்லாம பனிக்காலத்தோட மிகப்பெரிய பிரளயத்தை எப்படி சமாளிக்க போதுங்கன்ற தரமான கதைய சிறப்பான காட்சிகளோட 2002 வெளிவந்த ஐசேஜ் படத்தோட விளக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் காஞ்சி போன ஒரு கொட்டையை எடுத்துக்கிட்டு வந்த அணில் அதை எப்படியாச்சும் உடைச்சி அதுக்குள்ள இருக்க விதைய தின்னணும்னு முயற்சி பண்ணுது. அதுக்காக அலைஞ்சி திரிஞ்சு ஒரு இடத்த தேர்வு பண்ணி ஐஸ் கட்டி தரையில அந்த கொட்டையை சொருவிடுது. உடனே லைட்டா விரிசல் விட ஆரம்பிச்சு அது தொலை தூரத்துக்கு போய் மிகப்பெரிய பனிப்பாறையே உடைச்சிருது. அதை பார்த்து ஐயோன்னு அலறி அடிச்சு ஓடினாலும் கொட்டையை மறந்துட்டோமேனு திரும்பி வந்து அதை எடுத்துக்கிட்டு ஓடுது. அப்போ ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய பாறைகள் ஒன்னோடு ஒண்ணு மோத வருது. அதுக்கு நடுவுல மாட்டிக்க கூடாதுன்னு சீறி பாஞ்சு போய் முதல்ல கொட்டையை தூக்கி போட்டுருது. ஆனா லைட்டா அதுல சிக்கி நசுங்கி பிதுங்கிறதுக்குள்ள எஸ் ஆயிடுது. அங்கிருந்து முட்டி மோதி கீழே விழுந்தாலும் பின்னாடியே அந்த கொட்டையும் வந்துருச்சேன்னு சந்தோஷப்படுது. அப்போ வருஷ கட்டி புலம்பெயர்ந்து போற மிருகங்க அதை நசுக்கி மிதிச்சிட்டு போதுங்க. அந்த கூட்டத்துல ஏகப்பட்ட விசித்திர மிருகங்க இருக்குங்க. அதுல ஆமை போல இருக்க ஒண்ணு பறக்கணும்னு ஆசைப்பட்டு குப்புற விழுந்து கதறி கத்துது. அதோட கூட்டம் இதை சட்டை பண்ணாம போயிட்டு இருக்கு. இப்படி மொத்த கும்பலும் ஒரு பக்கமா போகும்போது அதுக்கு நேர் எதிரா ஒரே ஒரு யானை மட்டும் வருது. இதோட பேரு மேனி. இதுக்கு கூட்டம் கூச்சல் சத்தம்னா சுத்தமே ஆகாது. அதனாலதான் அமைதியை தேடி அந்த பக்கமா போகுது. இதை கவனிச்ச மற்ற மிருகங்கள்லாம் இதோட சாவை தடுக்கவே முடியாதுன்னு கிண்டல் பண்ணிட்டு போதுங்க. அதே சமயம் மரத்துல தூங்கிட்டு இருந்த கிரவுண்ட் ஸ்லாத் இனத்தை சேர்ந்த சிட்டு கண்ணை திறந்து பார்த்ததும் யாரையும் காணோம்னதும் எப்ப பார்த்தாலும் இவனுங்க என்னை விட்டே போயிடுறானுங்க. வருஷா வருஷம் இவனுங்களை தேடி திரியறதே பொழப்பா போச்சுன்னு புலம்பிக்கிட்டே வரும்போது ஆமை போல இருக்க ஜந்து ஆய் போனதை மெரிச்சிடுது. சை கருமண்டான்னு காலை உதறிக்கிட்டே வரும்போது ரெண்டு காண்டா மிருகங்க கடைசியா இருக்க பூவை சாப்பிடுறதுக்காக இலத்தலைகளை சேர்த்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுல சிட்டு வந்து காலை தைச்சது மட்டும் இல்லாம பூவையும் எடுத்து தின்றுது. இத கவனிச்ச காண்டா மிருகங்க ரெண்டும் முறைச்சுக்கிட்டு இருக்கப்போ, மன்னிச்சிருங்க மக்கா, உங்க தீனிய நான் மேய்ஞ்சிட்டேன், அதுக்கு பதிலா இந்த காஞ்சி போன கருமத்தை சாப்பிடுங்கன்னு அதுங்க வாயிலே போட்டு அதுக்கு விடுது. இதனால மேலும் கடுப்பாகி இவனை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பக்கத்துல இருக்க காண்டா மிருகம் கேக்குது. உடனே ஆள விடுறா சாமின்னு தெரிச்சு ஓடுது சிட்டு. பின்னாடியே இதுங்க ரெண்டும் வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருதுங்க. அப்போ சிட்டு நேரா போய் மலை உச்சில நின்னுகிட்டு இருந்த மேனி மேல மோதிடுது. அதுகிட்ட எப்பா உன் சைஸுக்கு தாராளமா எனக்கு உதவி பண்ணலாம், தயவு செஞ்சு அதுங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு கெஞ்சி கேக்குது சிட்டு. ஆமா, சைவத்தை விரும்புற காண்டா மிருகங்க எதுக்கு இதை வேட்டையாடுதுன்னு கேக்குது மேனி. பொழுது போகலன்னு இதை மிதிச்சு பிதுக்கதான் வந்திருக்கோம்னு சொல்லுதுங்க. அப்படின்னா உங்க முன்னாடி இருக்க புதக்குழியை தாண்டி தான் வரணும்னு சொல்லுது மேனி. அதை பார்த்து காண்டா மிருகம் பயப்படும் போது மவனை யாரு இடத்துல வந்து யாரு சீன் போடுறதுன்னு கள்ள தூக்கி கடாசுது சிட்டு. அது மேனி புதக்குழின்னு சொன்ன இடத்துல வந்து விழுந்தும் எதுவும் ஆகலன்னதும் இந்த யானை பயபுள்ள அவன் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒரு பொய்ய சொல்லியிருக்கான்னு அட்டாக் பண்ண வருதுங்க. ஆனா மேனி அதுங்களை கண்டு கொஞ்சம் கூட அசராம அசால்ட்டா தூக்கி வீசிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு காண்டா மிருகமும் வேற பக்கமா இருந்து முட்டை வரும்போது கொம்பை பயன்படுத்தி அசால்ட்டா ரெண்டுத்தையும் தூக்கி வீசிடுது. அதை பார்த்து சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச சிட்டு நாம சாதிச்சிட்டோம்னு மேனிய கட்டி பிடிக்கும் போது ரெண்டும் சர்வல்ல சறுக்கி கீழே விழுந்துருதுங்க. அப்போ பெருசா அடிபடாம ஏந்திரிச்ச சிட்டு எப்படியோ என்னை காப்பாத்திட்ட, சரியா மற்ற மிருகங்க போற பாதையை விட்டு நீ வேற பக்கமா போறன்னு கேக்குது. என்னை பத்தி நான் கவலைப்பட்டா போதும், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போது மேனி. சரின்னு சிட்டு திரும்பி போலாம்னு பார்த்தா மேல நின்ன ரெண்டு காண்டா மிருகங்களும் கண்ட மேனிக்கு கத்திக்கிட்டு இருக்குங்க. அதனால வேற வழி இல்லாம மேனி கூட போது சிட்டு. அப்போ கண்டதையும் உளறிக்கிட்டு வர்றதை கேட்டு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிட்டுன்னு மிரட்டுது மேனி. எப்பா நான் இருக்கிறதே உனக்கு தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறேன், அதனால உன் கூடயே வரேன்னு சொல்லுது சிட்டு. இது இப்படி இருக்க ஒரு பகுதியில கற்கால மனிதர்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தம்பதிக்கு கை குழந்தை இருக்கு. இவங்கள தூரத்துல நின்னு ரெண்டு சேபர் டூத் சிங்கங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுல ஒருத்தன் தான் டியாகோ, இன்னொன்னு அந்த கூட்டத்துக்கே தலைவன். இந்த மனுஷங்க நம்மள வேட்டையாடி நம்மளோட தோலையே உரிச்சு அதையே உடுப்பா தச்சு போட்டுக்கிறானுங்க. அதுக்கு நிச்சயமா நாம பழி வாங்கியே ஆகணும். இன்னைக்கு சாயங்காலம் நாம அவங்கள தாக்குவோம். நீ அந்த கை குழந்தைய மட்டும் உசுரோட கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. அவனுங்க கண்ணெதிர்க்க நான் அதை கடிச்சு தின்னு வெறியே தீத்துக்கிறேன்னு சொல்லுது தலைவன் சிங்கம். அதே சமயம் நைட்டு மழை பெய்யுன்றதை உணர்ந்து விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்து ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணுது மேனி.
கூட வந்த சிட்டு ஒரே ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நான் நெருப்பு உருவாக்க போறேன்னு தேய்ச்சி கிடக்குது. அப்போ நைட் ஆனதும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆனாலும் சிட்டு குச்சியை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு எப்பா லைட்டா தீப்பொறி வருது பண்ணி கிண்டல் பண்ணுது மேனி. அப்போ வேற வழி இல்லாம எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு அதோட தந்தத்துல வந்து படுத்து கிடக்குது சிட்டு. என்னோட இனத்தானுங்க எப்ப பார்த்தாலும் என்னை விட்டு போயிடுவானுங்க. நான் பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு அவங்க வாசத்தை கூட மறைச்சு வச்சிருவானுங்க. ஆனாலும் வருஷா வருஷம் நான் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லுன்னு சிட்டு கேட்டதும் மேனி பதில் பேசாம அதை வெளியே தள்ளிட்டு திரும்பி படுத்துக்குது. அட போயான்னு சொல்லிட்டு வெளியே நின்னா ஆலங்கட்டி மழை பெய்யுது. சரின்னு போய் பதுசா மேனியோட வாலுக்கடியில நின்னுடுது சிட்டு. அப்போ அணில் பைப்புல காபந்து பண்ணி தூக்கிட்டு வந்த கொட்டைய பட்டு போன மரத்துல பதுக்குது. ஆனா கரெக்டா அது மேல இடி விழுது. இது இப்படி இருக்க சேபர் டூத் சிங்க கூட்டம் மனிதர்களை தாக்க வருது. அதை மோப்பு முடிச்சு ஓநாய்கள் காட்டுத்தனமா கத்துதுங்க. அதை கேட்டு அலர்ட்டான மனிதர்கள் ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து சிங்கங்களை தாக்குறாங்க. அப்போ டியாகோ மட்டும் தனியா போய் குழந்தைய தூக்க முயற்சி பண்ணுது. ஆனா பாப்பாவோட அம்மா டியாகோவை தாக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே வெறித்தனமா விரட்டிக்கிட்டு போன டியாகோ அம்மாவை தாக்குறப்போ குழந்தை துணியில சுத்தி வச்சிருந்த செயினா இருந்து கீழே விழுந்துருது. ஆனாலும் குழந்தைய விடாம அருவியோட முனைக்கு போய் நிக்கிறாங்க அம்மா. அப்பவும் டியாகோ அவங்கள தாக்க வர்றதை கவனிச்சு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு அருவியில குழந்தையோட குதிச்சிடுறாங்க மம்மி. அடடா இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்பட்டு திரும்பி வந்த டியாகோவை கவனிச்சு மற்ற சிங்கங்களும் அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு ஓடிடுதுங்க. அதுங்களோட தலைவன் டியாகோ கிட்ட குழந்தை எங்கன்னு கேட்டா நடந்த சம்பவத்தை சொல்லுது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த குழந்தைய உயிரோட கண்டுபிடிச்சு நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. அப்போ மனிதர்கள் காணாம போன அம்மாவையும் குழந்தையும் தேடும் போது அவங்க செயின் கிடைக்குது. அங்கிருந்து ஓனாய் உதவியோட அவங்கள தேடி கிளம்புறாங்க. இது இப்படி இருக்க மேனையும் சிட்டும் கூடாரத்தை விட்டு ஆத்து பக்கமா வரும்போது அம்மா கை குழந்தையோட தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ரெண்டும் அமைதியா நிக்குதுங்க. அப்போ குழந்தைய மட்டும் அவங்க கரையில ஏத்தி விடுறாங்க. ஆனா மறுபடியும் தண்ணியில சறுக்கிட்டு போகும்போது மேனி பாப்பாவை பிடிச்சிருது. பட்டுன்னு திரும்பி பார்த்தா அம்மாவை காணோம். அவங்க பாவம் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாங்க போல. அதனால பெருசா வருத்தப்படாம பாப்பாவை அங்கேயே விட்டு கிளம்புது மேனி. ஆனா சிட்டு அந்த பாப்பாவை தூக்கிட்டு இதை மனிதர்கள் கிட்ட ஒப்படைச்சாகணும். அவங்க மலைக்கு மேலதான் இருக்காங்க போல, ஏன்னா அங்கதான் புகை வருதுன்னு சொல்லுது. உன்னை காப்பாத்தின பாவத்துக்கே நீ இப்ப கூட சுத்திக்கிட்டு இருக்க, இதுல இந்த குழந்தைய வேற காப்பாத்தணுமா, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போது மேனி. சரி நானே இதை கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன்னு மலைக்கு மேல ஏறுது சிட்டு. கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி கொஞ்ச தூரம் மேல ஏறும்போதே குழந்தை நழுவிடுது. அப்போ சீறி பாஞ்சு வந்த டியாகோ குழந்தைய கவ்விடுது. இதை கவனிச்ச மேனி டியாகோவை தாக்கி குழந்தைய காப்பாத்திடுது. திருப்பி அதை தாக்கலாம்னு பார்த்தா யானை கூட சண்டை போட்டு நிச்சயமா அதை தோக்கடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நானே அதை கொண்டு போய் மனிதர்கள் கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லுது. என் நெத்தியில கேன பையன் எழுதி ஒட்டிருக்கா என்ன, உன்னை நம்பி குழந்தைய கொடுக்கறதுக்கு? நாங்களே மேலே ஏறி போய் இந்த குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறோம், அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடணும்னு சிட்டி கிட்ட சொல்லுது மேனி. அங்கிருந்து மேலே போய் பார்த்தா மனிதர்கள் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ குழந்தை அது படுத்து தூங்குற இடத்த காட்டுது. அது மட்டும் இல்லாம கூடக்குள்ள பூந்து விளையாடுறது, பக்கத்துல இருந்த மீனை மேனி மேல தூக்கி போடுறதுன்னு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தொல்லை உனக்கு தேவையில்ல, அவங்க நிச்சயமா பனிப்பாறைக்கு அந்த பக்கமா தான் போயிருப்பாங்க, நானே அவங்கள கண்டுபிடிச்சு இந்த குழந்தைய ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லுது டியாகோ. சரி நீயே கொண்டு போய் ஒப்படைக்கலாம், ஆனா கூட நாங்களும் வருவோம்னு சொல்லுது மேனி. அதை கேட்டு டியாகோவை கிண்டல் பண்ணுது சிட்டு. தம்பி எப்பவும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த யானை பயவுள்ள கூடவே இருக்க மாட்டான், அதனால ஜாக்கிரதையா இல்லைன்னு வச்சுக்கோ, என்னோட நொறுக்கு தீனியே நீ தானே மிரட்டிட்டு போகுது டியாகோ. அங்கிருந்து இவங்க பயணத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாப்பா கத்த ஆரம்பிக்குது. அதோட சத்தம் தாங்க முடியாம எதனா ஆகி போயிருக்கான்னு சிட்டை பார்க்க சொல்லுது மேனி. என்னை பார்த்தா இளிச்சவாய மாதிரி இருக்கான்னு சிட்டு கேட்க, இப்ப நீ அதை எடுத்து பார்க்கலன்னா உன்னை கவுத்து போட்டு அடிப்பண்ணு மிரட்டுது மேனி. சரின்னு கீழாடைய தூக்கிட்டு பார்த்தா எதுவும் இல்லை, ஆனா வேணும்னே மேனியை வெறுப்பேத்த அது மேல தூக்கி போடுது சிட்டு. அதனால மேனி செம்ம கடுப்பாகி சிட்டு மண்டையிலேயே ஒண்ணு வைக்கும் போது குழந்தை சிரிக்குது. சிட்டு மூஞ்ச சகஜ நிலைமைக்கு மாத்தினதும் அழுவுது. இதை கவனிச்ச டியாகோ எப்பா சிட்டு மண்டையிலேயே ஒண்ணு வெயின்னு மேனி கிட்ட சொல்லுது. அதனால குழந்தைய சிரிக்க வைக்க பல முறை சிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு மேனி. ஆனாலும் பாப்பா அழுதுகிட்டு இருக்கிறதுனால டியாகோ வந்து கண்ணாமூச்சி ரேரேன்னு காட்டுது. அப்போ மூஞ்ச கிட்ட காட்டும் போது குழந்தை மேலும் கத்தி அழுவுது. உடனே டியாகோவை தள்ளி விட்டு இதுக்கு பசிக்குது போல, எதனா பழம் இருந்தா பாருங்கன்னு சொல்லுது மேனி. பக்கத்திலேயே ஒரு தர்பூசணி பழம் இருக்கிறத கவனிச்சு அதை எடுக்கலாம்னு பார்த்தா அங்க இருக்க பறவைங்க இது எங்களோட பழம்னு சொல்லி தூக்கிட்டு போதுங்க. அதுங்க கிட்ட புடுங்கலாம்னு வந்தா ஒரு கூட்டமே இருக்கு. இப்ப வரைக்கும் 3 பழத்தை சேர்த்து வச்சிருக்குங்க. எதுக்காகப்பா இப்படி சாப்பிடாம சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, பனிக்காலம் வருதுல்ல, அப்போ பசிக்குன்றதுனால இப்பவே நாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுதுங்க. இது சரிபட்டு வராதுன்னு பழத்தை புடுங்கலாம்னு முயற்சி பண்ணும்போது ஒன்னு பள்ளத்தாக்குல விழுந்துருது, இன்னொன்னு எரிமலை குகைக்குள்ள விழுந்துருது. கடைசியா இருக்க பழத்தை சிட்டி எடுக்கும் போது மொத்த பறவை கூட்டமும் அதை தாக்குது.
ஆனா சிட்டு கண்மூடித்தனமா முன்னாடி ஓடும்போது அதுக்கே தெரியாம எல்லா பறவைங்களையும் அடிச்சு பறக்க விடுது. கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தா எல்லாம் மட்டையாகி கிடக்குதுங்க. அந்த சந்தோஷத்துல தர்பூசணி பழத்தை கீழே போட்டு உடைச்சிருது. அதை பார்த்து முட்டாப்பாயிலேன்னு மண்டையில அடிச்சுக்குது டியாகோ. ஆனா குழந்தை அந்த தர்பூசணி பழத்தை அழகா எடுத்து சாப்பிடுது. இப்ப அதோட பசி தீர்ந்ததும் சந்தோஷமா சிரிக்குது. அன்னைக்கு நைட்டு பட்டு போன மரத்துக்குள்ள எதனா கிடைக்குமான்னு சிட்டு கையை விட்டு பார்க்கும்போது ஒரு கொட்டை இருக்கு. அதை எடுத்தா அணில் பாய்வுள்ள வந்து அட்டாக் பண்ணி பிடிக்கிட்டு போகுது. அப்போ மேனி அதோட தும்பிக்கைக்கு நடுவுல கதகதப்பா குழந்தைய தூங்க வச்சிடுது. அங்க வந்து சிட்டு பாறை மேல படுத்து தூக்கம் வரலன்னதும் கண்ட மேனிக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு செம்ம கடுப்பான மேனி, குழந்தை தூங்குறது உனக்கு தெரியல, ஒழுங்கு மரியாதையா அமைதியா தூங்கு, இல்லைன்னா நசுக்கிடுவேன்னு மிரட்டுது. சரின்னு சிட்டும் கம்முன்னு படுத்துருது. கொஞ்ச நேரத்திலேயே நைஸா கண்ணை திறந்து பார்த்த டியாகோ நேக்கா குழந்தைய தூக்கலாம்னு பார்த்தா தலைவன் சிங்கத்தோட 2 அல்லக்கை இங்க வந்து சத்தம் போடுதுங்க. உடனே அதுங்க கிட்ட போய் குழந்தையோட சேர்த்து நான் மேமத்தையும் கூட்டிட்டு வரேன், நம்ம ஆளுங்களை அரைமலை அடிவாரத்துல ரெடியா இருக்க சொல்லு, இதை வேட்டையாடணும்னா எல்லாரோட உதவியும் தேவைன்னு சொல்லுது டியாகோ. சரின்னு அதுங்க ரெண்டும் கிளம்புனதும் டியாகோ போய் அமைதியா படுத்துருது. அடுத்த நாள் காலையில மேனி ஏந்திரிச்சதும் குழந்தைய காணோம்னதும் நேரா போய் டியாகோ கிட்ட எங்கடா குழந்தைன்னு மிரட்டி கேக்குது. என்னடா நீ குழந்தைய தொலைச்சிட்டு ஏன் மேல பழிய போடுறியான்னு கத்துது டியாகோ. அப்பதான் ரெண்டுத்துக்கும் புரிய வருது இந்த சிட்டு பய போலதான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்குதுன்னு. அதே சமயம் குழந்தைய தூக்கிட்டு போய் கொதிக்கிற சேத்துல உட்கார வச்சு 2 பொண்ணுங்க கிட்ட ஓவரா சீன் போட்டுன்னு இருக்கு சிட்டு. இந்த குழந்தைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வந்தேன் தெரியுமான்னு கதையா அடிச்சு விடுது. அங்க வந்த மேனி அலேக்கா குழந்தைய தூக்கிட்டு போகும்போது, எப்பா ரெண்டும் கை கூடி வர நேரத்துல ஆட்டைய களைச்சிட்டு போறியே, உனக்கு நியாயமா இருக்கா, குழந்தைய தயவு செஞ்சு கொடுப்பா, இதை வச்சு எனக்கு 2 குடும்பத்தை ரெடி பண்ணிப்பேன்னு சொல்லுது. அதுங்கெல்லாம் உன்னோட அழகுக்கே மயங்கிடுவாங்க, அதனால குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புது மேனி. இருந்தாலும் என்ன இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணக்கூடாது, சரி பேசியே எதனா தேர்தா பாப்போம்னு சொல்லிட்டு சேத்துல வந்து உக்காந்தா அங்க இதோட பரம விரோதியான 2 காண்டா மிருகங்க இருக்குங்க. உடனே தெரிச்சு ஓடுது சிட்டு. அதே சமயம் மேனி குழந்தைய தூக்கிட்டு போய் பட்டு போன மரத்துக்கு மேல உட்கார வச்சு பயமுறுத்துது. ஆனா பாப்பா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ மிருகத்தை விட கொடூரமானவனா மாறிடுறியேன்னு சொல்லுது. அப்போ மேனிய கட்டி தழுவுது பாப்பா. இப்போதைக்கு பயம்ன்ற உணர்வே இதுக்கு இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வருது மேனி. அப்போ காண்டா மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த சிட்டு டியாகோ கிட்ட எப்படியாச்சும் என்ன கொன்னா மாதிரி நடிச்சிருப்பான்னு சொல்லுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு டியாகோ சொன்னதோ அது டிக்கிலேயே எட்டு ஒதுக்குது. உடனே செம்ம கடுப்பாகி அதை கவ்வும் போது 2 காண்டா மிருகமும் வந்துடுதுங்க. அதுல ஒண்ணு கிட்ட வந்து மோந்து பார்த்து சிட்டு செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகுது. அதுங்க கிளம்புனதும் நல்ல வேலை என்ன காப்பாத்திட்ட, சரி வாயத்தோட வெளியே வரணும்னு சொன்னா டைட்டா வாயை மூடிக்கிட்டு இருக்கு டியாகோ. அங்க வந்த மேனி சிட்டு இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நீ அதை வாயிலே வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுது. உடனே டியாகோ அதை துப்பிட்டு போகுது. மேனி இருக்கிற வரைக்கும் என்ன வேட்டையாட முடியாதுன்னு சிட்டு சொல்ல, நான் கண்ட கருமத்தையும் சாப்பிட மாட்டேன்னு கிண்டல் பண்ணிட்டு போகுது டியாகோ. அங்கிருந்து மனிதர்களை தேடி பயணத்தை ஆரம்பிச்சு வழி நெடுக்க கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு வருது சிட்டு. பனி உருண்டைய உருட்டி மேனி மேல போட்டு குழந்தை தான் தூக்கி போட்டுதுன்னு போய் சொல்லுது. அதை கேட்டு மேனியும் அமைதியா போயிடுது. அப்போ ரொம்ப தூரம் பயணம் பண்ணியும் மனிதர்களை காணும்னதும் எதிர்க்க கொட்டையை தூக்கிட்டு போற அணில் கிட்ட வழி கேட்கலாம்னு சொல்லுது மேனி. சரின்னு சிட்டு போய் கேட்டதும் நான் மனிதர்களை பார்க்கல, கும்பலா வந்த சேபர் டூத் சிங்கங்களை தான் பார்த்தது செய்கையில சொல்லுது. அத மேனியும் சிட்டும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள டியாகோ அந்த அணில உதைச்சு தள்ளுது. அங்கிருந்து கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி போகும்போது மலைக்கு கீழே மனிதர்கள் போறதை கவனிச்ச டியாகோ மேனிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நாம குறுக்கு வழியில போலாம்னு சொல்லுது. அப்போ சிட்டு முன்னாடி வந்து எனக்கு இது சரியா படலன்னு சொல்ல, ஒழுங்கு மரியாதையா நவுந்து போன்னு கத்துது டியாகோ. அந்த சத்தத்தால அங்க மிகப்பெரிய பனிச்சரிவு உருவாகுது. அதனால வேற வழி இல்லாம மூணும் அந்த குறுக்கு சந்தில பூந்துருதுங்க. அப்போ நல்ல வேலையா கூர்மையான பனிக்கட்டிகள் கீழே விழாம ஆடிக்கிட்டு இருக்கு. சரின்னு மூணும் உள்ள போகும்போது தனித்தனியா பிரிஞ்சிடாதீங்க, இந்த இடத்துல ஈஸியா தொலைஞ்சிடுவீங்கன்னு சொல்லுது டியாகோ. அதை கேட்டுக்கிட்டே குகையை சுத்தி பார்த்துக்கிட்டு வேற வழியா போயிடுது சிட்டு. அங்க உறைஞ்சு போன பிரானாவையும் டைனோசரையும் பார்த்து அலறி கத்துது. அடுத்ததா ஸ்லாத் இனத்தோட பரிணாம வளர்ச்சியை கவனிச்சு ஒன்னும் புரியாம போகுது. கடைசியா மற்ற 2த்துக்கும் கூட சேர்ந்து வரும்போது ஒரு UFOவை கவனிச்சு வாய பொழகுது. அதுக்கு பாப்பா வேற ஹாய் சொல்லுது. இது எல்லாமே ஐசேஜ் படத்தோட அடுத்தடுத்த பாகங்கள்ல வர கதாபாத்திரங்கள் தான். ஆனா இதை 2002லயே காட்டினது மிகப்பெரிய ஹிடன் டீடைல் தான். இதுங்க மூணும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாப்பா மட்டும் தனியா சறுக்கிட்டு போகுது. அதை கவனிச்சு மூணும் சேர்ந்து பாப்பாவை காப்பாத்த சறுக்கிட்டு வரும்போது ஏடா கூடமா விழுதுங்க. இதுங்களோட சேர்ந்து அணிப்புள்ளையும் கொட்டையை எடுத்துக்கிட்டு சறுக்கிட்டு வருது. இதுல 3 பேரும் பாப்பாவை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது குழந்தை மட்டும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ முதல்ல வந்த அணிப்புள்ள கொட்டையை செவுத்துல சொருவி அதை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா பின்னாடியே லைனா சிட்டும் டியாகோவும் வந்து மோதுறாங்க. கடைசியா பாப்பாவை பிடிச்சிக்கிட்டு வந்த மேனியும் மோதி விழுது.
அப்போ டியாகோ தன்னை மறந்து மறுபடியும் நாம சரிக்கிட்டு போலாமான்னு கேக்குது. அங்க இருந்து அணிப்புள்ள கொட்டையை காணும்னு தேடும்போது செவுத்துல வரைஞ்ச கொட்டையை கவனிச்சு அதை எடுக்க போகுது. ஆனா பாவம் முட்டிக்கிட்டு கீழே விழுது. இதுங்க மூணும் அங்கிருந்து கிளம்பி வரப்போ பாறைகள்ல மனிதர்கள் வரைஞ்ச ஓவியங்களை சுத்தி பாக்குதுங்க. அதுல சேபர் டூத் சிங்கங்கள் மான்களை வேட்டையாடுறத பார்த்து இதுங்க ஓடி பிடிச்சி விளையாடுதுங்கன்னு போய் சொல்லுது சிட்டு. இதை கேட்ட டியாகோ வா நாம வேணா ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னு கேக்குது. அடுத்ததா குடும்பத்தோட இருக்க மேமத்து வரைபடத்தை கவனிச்சு மேனியை கூப்பிட்டு காட்டுது சிட்டு. அதை பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகங்கள் மேனிக்கு வருது. அப்போ நீ தனியா சுத்துறதுனாலதான் உனக்கு யார் மேலேயும் அக்கறை இல்லாம போச்சுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு சிட்டு. ஆனா டியாகோ மேனியோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு சிட்டு அமைதியா இருக்க சொல்லி கத்துது. மேனி சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ மனிதர்கள் தான் சுத்து போட்டு அவங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டாங்க. அதுல மேனி மட்டும்தான் உயிர் பழைச்சிருக்கு. அதுக்கு பிராயச்சித்தமா இப்போ மனித இனத்தை சேர்ந்த அந்த குழந்தை மேனியை கட்டி தழுவுது. அதோட பகையை மறந்து மேனி பாப்பாவை அன்போட தூக்கி தலை மேல உட்கார வச்சுட்டு போகுது. இது இப்படி இருக்க ஓனாய் உதவியோட குழந்தைய தேடி வந்த அப்பா கிட்ட இந்த பனிப்புயல்ல உன் குழந்தை நிச்சயமா பொழைச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு மத்தவங்கலாம் சொல்லிட்டு போறாங்க. அதனால அவரு தேடுதல் முயற்சியை கைவிட்டுடுறாரு. இந்த பக்கம் தொலை தூரத்துல இருக்க அரமலையை பார்த்த மேனி பரவாயில்லையே இந்த டியாகோ பயபுள்ள சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டான்னு சந்தோஷப்படுது. அப்போ தர சூடா இருக்குப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கு சிட்டு. என்னடான்னு பார்த்தா பனிப்பாறைக்கு கீழே நெருப்பு குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாம் உருகி உடஞ்சி விழுது. அதுல சிக்காம மூணும் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு பத்திரமா தப்பிக்க முயற்சி பண்ணுதுங்க. முதல்ல முன்னாடி போன சிட்டை உதைச்சி தள்ளுது மேனி. பின்னாடியே டியாகோவும் பாறை உடஞ்சி விழுந்தாலும் சிரிப்பாஞ்சி எகிரி வருது. அப்போ மேனி எகிரி குதிக்கும் போது பாவம் டியாகோ பிடிமானம் இல்லாம கீழே விழுது. உடனே குழந்தைய சிட்டு கிட்ட கொடுத்துட்டு டியாகோவை காப்பாத்த வருது மேனி. கீழே விழ போனதை கஷ்டப்பட்டு பிடிச்சி தூக்கி இந்த பக்கமா வீசினதும் மேனி நின்னுகிட்டு இருந்த ஐஸ் பாறை உடஞ்சி கீழே விழுது. அவ்வளவுதானே அதோட கதைன்னு எல்லாரும் யோசிக்கும் போது நெருப்பு குழம்புல இருந்து வாயு வெளியானதும் பனிப்பாறையில நின்னுகிட்டு இருந்த மேனி பறந்து வந்து கீழே விழுது. அது மயக்கத்துல இருக்கிறத கவனிச்சு எப்பா எதனா பேசு சீக்கிரம் கண்ணத்தோர, நீ இல்லனா எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கு சிட்டு. முதல்ல என் தும்பிக்கையில இருந்து கீழே இறங்குடான்னு கத்துது மேனி. அப்போ உன் உயிரை பொருட்படுத்தாம எதுக்காக என்ன வந்து காப்பாத்தணும்னு கேக்குது டியாகோ. ஒண்ணு முன்னா பழகி பயணம் பண்ணும்போது யாருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா நிச்சயமா அவங்கள காப்பாத்தி ஆகணும். அதுதான் உண்மையான நட்புக்கு நாம காட்டுற விசுவாசம்னு சொல்லுது மேனி. இதை கேட்ட டியாகோ இப்படி ஒருத்தனுக்கு நாம நம்பிக்கை துரோகம் பண்ண போறோமேனு வருத்தப்படுது. அதே சமயம் டியாகோவோட தலைவன் மேமத்தை எப்படி கொல்றதுன்னு மத்தவங்களுக்கு சொல்லி காட்டுது. நீங்கெல்லாம் அதை சுத்து போட்டு ஓரம் கட்டினதும் நான் அதோட தொண்டையை கவி போட்டு தள்ளுவேன்னு சொல்லுது. இந்த பக்கம் ராத்திரி நேரமானதும் மூணும் பாறை பக்கத்துல படுத்து தூங்க ரெடியா இருக்குங்க. அப்போ சிட்டு சின்ன கல்லால அதோட உருவத்தை நேர்கோடா வரையுது. அதை புடுங்கி உன்னோட தொந்திய மறந்துட்டியப்பான்னு வரைஞ்சு காட்டுது மேனி. அப்போ குட்டி குழந்தை அழகா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல சிட்டு கிட்ட வந்து அடுத்ததா டியாகோ கிட்ட போகுது. என் பக்கம் வராதுன்னு டியாகோ சொன்னாலும் அதுகிட்ட அன்போட போய் கட்டி தழுவுது. அடுத்ததா மேனி கிட்ட போய் படுத்து தூங்கிடுது. கொஞ்ச நேரத்திலேயே மிச்சம் இருக்கிற மூணும் தூங்குனதும் அணிப்புள்ள உறைஞ்சு போன கொட்டையை தூக்கிட்டு வந்து நெருப்புல காட்டுது. ஐஸ் கட்டி உருகி போனதும் அந்த கொட்டை வெடிச்சு பாப்கார்னா மாறிடுது. அதை என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்குது அணிப்புள்ள. அடுத்த நாள் காலையில குழந்தையோட சேர்த்து 2 பேரையும் கூட்டிட்டு அரமலை அடிவாரத்துக்கிட்ட வரும்போது உங்களை தாக்க என்னோட கூட்டம் ரெடியா இருக்குன்னு உண்மையை சொல்லிடுது டியாகோ. அதை கேட்டு செம்ம கடுப்பான மேனி தந்தத்தால டியாகோவை பிடிச்சி மேலே தூக்குது. நீங்க இந்த ஸ்கெட்சில இருந்து தப்பிக்கணும்னா என்னோட உதவி நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படும். அதனால நான் சொல்றதை கேளுங்கன்னு ஒரு யோசனை சொல்லுது. அதன்படி கொஞ்ச நேரம் பொறுத்து டியாகோ மட்டும் முன்னாடி வருது. அப்போ அதோட தலைவன் நல்ல வேலை பண்ணன்னு டியாகோவை பாராட்டுது. இன்னும் 2 நிமிஷத்துல மேமத்து வந்துடும், அதை தாக்க எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லுது டியாகோ. அப்போ தூரத்துல சிட்டு மட்டும் குழந்தைய தூக்கிட்டு வர்றதை கவனிச்சு எனக்கு இருக்க பசிக்கு உடனே போய் அதை தாக்கணும்னு சொல்லுது அல்லக்கை சிங்கம். ஆனா மேமத்து வர வரைக்கும் யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லுது தலைவன் சிங்கம். அப்போ டியாகோ உன்னோட பசிக்கு நீதான் போய் வேட்டையாடணும்னு அல்லக்கையை தூண்டி விடுது. உடனே அது ஆர்வம் தாங்க முடியாம சீறி பாஞ்சு ஓடுது. அதை பார்த்து மொத்த கூட்டமும் பின்னாடி ஓடுதுங்க. அப்போ தலைவன் சிங்கமும் வேற வழி இல்லாம ஓடி வருது. இதுங்களை கவனிச்ச சிட்டு அழகா காலில் மாட்டியிருந்த மரப்பட்டைய ஸ்கேட்டு போல பயன்படுத்தி சறுக்கிட்டு போகுது. இதுங்க வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வந்தாலும் அது ஜாலியா சறுக்கிட்டு போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல முட்டி மோதி பாப்பாவை கீழே போட்டு பாறைக்கு மேல போய் விழுது சிட்டு. அப்போ சிங்கங்கள்லாம் துணியை தூக்கிட்டு பார்த்தா அதுல வெறும் பனிக்கட்டி தான் இருக்கு. பயப்புள்ளைங்க பாப்பாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்குங்க. அப்புறப்பட்டா எல்லாம் சிட்டை துரத்திக்கிட்டு வரும்போது பதுங்கி இருந்த மேனி மரக்கட்டையால எல்லாத்தையும் அடிச்சு மட்டையாகுது. ஆனா டியாகோ கூட வந்த தலைவன் சிங்கம் மட்டும் வா நாம 2 பேரும் சேர்ந்து இதை வேட்டையாடி முடிக்கலாம்னு சொல்லுது. அப்போ சிட்டு தனியா போய் பாறைக்கு நடுவுல பதுக்கி வச்ச குழந்தைய தூக்குது. அதை கவனிச்ச ஒரு அல்லக்கை சிங்கம் பின்னாடியே வந்து குழந்தைய தாக்க முயற்சி பண்ணும்போது பட்டுன்னு பாப்பாவை தூக்கி சிங்கத்தை பொந்துக்குள்ள அடைச்சிருது சிட்டு. யாருகிட்ட உன்னோட வித்தையை காட்டுறேன்னு அது டிக்கி மேலேயே ஏறி மிதிக்குது.
இந்த பக்கம் மேனியை தாக்க வந்த தலைவன் சிங்கத்தையே எதிர்த்து நிக்குது டியாகோ. அதனால செம்ம கடுப்பான தலைவன் முதல்ல உன்னை போட வேண்டியது தானே, அது கூட சண்டைக்கு போகுது. அப்போ கட்டையால அடி வாங்கின மிச்ச 2 சிங்கங்களும் வந்து மேனியை தாக்குதுங்க. மேனி அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்க கேப்ல டியாகோ தலைவன் கூட சண்டை போடுது. என்னதான் டியாகோ திறமையை காட்டினாலும் சக்தி வாய்ந்த தலைவன் டியாகோவையே அடிச்சு மட்டையாகிடுது. அப்போ மற்ற 2 சிங்கங்களும் மேனிய ஓரங்கட்ட தலைவன் அதோட தொண்டைய கவ சீறி பாஞ்சு வராப்புல. அந்த சமயம் டியாகோ எந்திரிச்சு குறுக்கால வந்துருது. அதனால தலைவனோட பல்லு டியாகோவை பதம் பார்த்துருது. அப்போ மேனி அதோட தந்தத்தால தலைவனையே அடிச்சு பறக்க விடுது. அந்த பயபுள்ள நேரா போய் பாறையில மோதிருது. அங்கிருந்து கூர்மையான பனிக்கட்டிகள் அது மேல விழுந்ததும் பரிதாபமா இறந்து போகுது. அப்போ மிச்சம் இருக்க சிங்கங்கள் மேனியை சமாளிக்க முடியாம அங்கிருந்து தெரிச்சு ஓடுதுங்க. உடனே டியாகோ கிட்ட போய் எதுக்காக நீ உன் இனத்துக்கே துரோகம் செஞ்சன்னு கேக்குது மேனி. ஒண்ணு மண்ணா பழகிட்டு உங்களுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. சரி சீக்கிரம் போய் இந்த பாப்பாவை மனிதர்கள் கிட்ட ஒப்படைச்சிரு. அவங்க இந்த பாதையை தாண்டி போயிட்டாங்கன்னா திக்கு தசை தெரியாம போயிடும். அதனால சீக்கிரம் போங்கன்னு சொல்லுது டியாகோ. சரின்னு டியாகோவை அங்கேயே விட்டு குழந்தைய தூக்கிட்டு வருது மேனி. அங்க அதோட அப்பா குழந்தை இனிமே திரும்பி வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கழுத்துல போட்ட செயினை தரையிலேயே வச்சிடுறாரு. அப்போ எதிர்க்க வந்து நின்ன மேனிய பார்த்ததும் ஈட்டியை தூக்கி காட்டுறாரு. அதே ஈட்டியை பிடுங்கி போடும்போது மற்ற மனிதர்கள் ஓடி வராங்க. உடனே தும்பிக்கையை தூக்கும் போது அவர் அடிக்க போதுன்னு பதறி போறாரு நைனா. ஆனா மேனி அது தலை மேல வச்சிருந்த பாப்பாவை காட்டினதும் சந்தோஷமா கட்டி தழுவுறாரு. பின்னாடி தாக்க வந்த மற்றவங்களையும் அமைதியா இருக்க சொல்றாரு. மிகப்பெரிய அதிசயமா திரும்பி கிடைச்ச குழந்தைய கட்டி தழுவுறாரு. அதை பார்த்து மேனியும் சிட்டும் இனிமே இங்க இருக்க தேவையில்லைன்னு திரும்பி போகும்போது பாப்பா அவங்கள கூப்பிடுது. 2 பேருக்கிட்டையும் போய் அன்போட கட்டி தழுவுது. அங்க வந்து நைனா கீழே வச்ச பாப்பாவோட செயினை எடுத்து மேனி தந்தத்துல மாட்டி விடுறாரு. சரி நாங்க போயிட்டு வரோன்னு பாப்பாவை தூக்கிட்டு போகும்போது அது ஜாலியா கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. பின்னாடியே நொண்டிக்கிட்டு வந்த டியாகோவும் கண்ணாம்பூச்சி ரேரேன்னு பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டி வழி அனுப்பி வைக்குது. அப்போ சிட்டு டியாகோவை பார்த்ததும் கண்ணு மண்ணு தெரியாம அது கூட விளையாடுது. என்னப்பா வழி தாங்க முடியலன்னா முதுகுல ஏறிக்கிறியான்னு மேனி கேட்க நான் ஒன்னும் குழந்தை கிடையாதுன்னு சொல்லுது டியாகோ. அப்படின்னா உன் மேல நான் ஏறிக்கிறேன்னு சிட்டி ஏறி உக்காந்துருது. இனிமே நம்ம குரூப்ல யாருக்கும் மான ரோஷமே இருக்க கூடாதுன்னு சொல்லுது. அங்கிருந்து 3 தெற்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்து 20,000 வருஷம் கழிச்சியும் உறைஞ்சு போன பனிக்கட்டிக்குள்ள கொட்டையை துரத்தினபடியே நிக்குது அணிப்புள்ள. அந்த பனிக்கட்டி ஒரு தீவுல கரை ஒதுங்கினதும் வெயிலோட தாக்கத்தால கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. முதல்ல கொட்டை கீழே விழுந்துருது. அடுத்ததா பாதி உடம்புல இருக்க அணிப்புள்ள அதை எப்படியாச்சும் எடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா அலை வந்து அந்த கொட்டையை அடிச்சிட்டு போயிடுது. அதனால செம்ம கடுப்பான அணிப்புள்ள ஐஸ் கட்டியை நொறுக்கி தள்ளிட்டு நேரா போய் தென்னை மரத்துல முட்டிக்குது. அங்கிருந்து ஒரு தேங்காய் கீழே விழுந்ததும் அதை எடுத்துக்கிட்டு போய் தரையில சொருவி ஓபன் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனா இது சொருவின வேகத்துல தரையில விரிசல் விட ஆரம்பிச்சு அங்க இருக்க எரிமலையை வெடிச்சு செதறுது. என்னடா இது தீவுக்கு வந்த சோதனைன்னு அனில் யோசிக்கிறதோட படம் முடியுது. இந்த ஐஸ் ஏஜ் படத்தோட அனிமேஷனை இப்ப பார்க்கும்போது சுமாரா இருக்கலாம். ஆனா கதையும் சரி இதோட ஸ்கிரீன் பிளேவும் சரி வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல இதை பார்க்கும்போதெல்லாம் லைட்டா கண்ணு வெறிச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.